முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. மாமா, கல்யாண தேதியை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். நீங்களும் ஃபோன் பண்ணல, அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். நானும் பல தடவை உங்ககிட்ட கேட்டேன் மாமா, நீங்க எந்த பதிலும் சொல்லல. நீங்க என்ன முடிவுன்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும். துளசிக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கான். கொஞ்சம் ஆடிட்டிங் செக்ஷன்லாம் போயிட்டு இருக்கான். அதெல்லாம் முடிஞ்ச உடனே கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்றா. கல்யாணத்தை விட அப்படி என்ன மாமா வேலை? உங்க பொண்ணு சம்பாரிச்சுதான் நாங்க குடும்பத்தை நடத்தணும்னு எந்த அவசியமும் இல்லை. நானே போதுமான அளவுக்கு சம்பாதிக்கிறேன். நீங்க சம்பாதிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல. வேலைங்கிறது அவளுடைய தன்னம்பிக்கை, அவளுடைய கௌரவம். அத அவ யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. கல்யாணம் ஆனாலும் தன்னோட தேவைகளை தானே பூர்த்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. பரவாயில்ல மாமா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அப்புறம் வேலைக்கு போலாமே. நீங்க துளசி சொல்ற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க தம்பி. அத்தை, நிச்சயம் பண்ணியே 1 மாசத்துக்கு மேல ஆகுது. இன்னும் 2 மாசம்னா எப்படி அத்தை? இப்பவே என்னோட ரிலேட்டிவ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் வயசாயிட்டே போகுது. நிச்சயம் ஆனதுனால நானும் வேற பொண்ணை பார்க்கல. ஆஹா, இது சரியா வராது. இவ்வளவு நேரமா? நாமளே களத்துல இறங்கிட வேண்டியதுதான். வாமா. உட்காருங்க மோனிகா. உட்காருங்க. நான் தியாவை பார்க்க வந்தேன். தியா எங்க? தியாவும் துளசியும் அஞ்சலி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓ, ஆமா, இவர் யாரு? என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல. உங்க அக்கா எங்க? அக்கா தூங்கிட்டு இருக்கா, இன்னும் எந்திரிக்கல. ஓஹோ, தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அங்கிள், என் கூட விளையாடுறீங்களா? ஓ ஷூர், விளையாடலாமே. கண்டிப்பா விளையாடலாம். அஞ்சலி, நான் ஆபீஸ் போகும்போது தியாவையும் கூட்டிட்டு போறேன். தியா எதுக்கு ஆபீஸ்க்கு? இல்ல, என் ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங் தான், 1/2 அன் ஹவர்ல முடிஞ்சிடும். அப்புறம் தியாவை ஷாப்பிங் கூட்டிட்டு போய் அவளுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். பாவம், அவளும் வீட்லயே இருக்கான்ல, போர் அடிக்கும். சரிங்க. தியா குட்டி, போலாமா? ஓகே அங்கிள், போலாம். அஞ்சலி, என்னாச்சு? சம்திங் ராங்? ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, ஒண்ணு இல்லைங்க, நீங்க போயிட்டு வாங்க. பாய் சித்தி. பாய் பாய். வா. எதுக்கு? அதான்ப்பா, அந்த இடம் சம்பந்தமா. அந்த இடத்த நான் இப்ப விக்கிறதா இல்ல. ஏன் மாமா, எல்லாம் ஓகே தானே? ரேட் ஏதாவது கம்மியா சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் இல்லம்மா, விற்க வேணான்னு தோணுச்சு, விற்கல, அவ்வளவுதான். அது எப்படிப்பா தோணும்? எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. டேய், இங்க பாரு, எனக்கு விற்கிறதுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்பா, அங்க ஐடி பார்க் வந்தா எவ்வளவு நல்லது தெரியுமா? ஏன்பா அப்படி பண்றீங்க? டேய், ஊர் பெரியவங்க கிட்ட விசாரிச்சேன், அவங்க விற்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்படிதான்ப்பா பேசுவாங்க. ஐடி பார்க் வந்ததுக்கு அப்புறம் அவங்களே மாத்தி பேசுவாங்க.
அதனால பல பேருக்கு வேலை கிடைக்கும்பா. இந்த ஏரியாவே புதுசா மாறிடும். தயவு செஞ்சு இடத்த விற்கிறதுக்கான வேலையை பாருங்க. இத பாரு, நீ எதுக்கு இந்த இடத்த விக்கிறதுல இவ்வளவு ஆர்வமா இருக்க? வாங்க போற உனக்கு என்ன மாமனா மச்சானாடா இல்ல அண்ணனா தம்பியா? அஞ்சலிப்பா, அஞ்சலி சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இது அவங்க கனவுப்பா, அதை நான் நிறைவேற்றணும். சொல்லுடா. பா, அங்க பார்க் வருதுன்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா. எல்லாரும் என் மூலமா வேலைக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. இப்ப நீங்க திடீர்னு இப்படி சொன்னா அவங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்றது? அப்பா, நீங்க பல பேரோட எதிர்காலத்துல விளையாடிட்டு இருக்கீங்கப்பா. அது பெரிய பாவம். டேய், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நான் அந்த இடத்தை விக்கல. இது ஒன்னும் தாத்தா சொத்து இல்ல, நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து. அதை விக்கிறதும் விக்காததும் என்னோட விருப்பம். இதுல நீ தலையிடாத. என்னங்க, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதை புரிஞ்சுக்காம மேலும் மேலும் பேசிக்கிட்டே இருக்கான் இவன். டேய் கவின், என்னங்க மாமா, நம்மளால ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்தா இப்படி பண்ணிட்டீங்களே. அதுக்கு மேல உங்க விருப்பம் மாமா.